இந்த கொஸ்டினில் ஏ நாட் ஈக்குவல் டு பி, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, பி நாட் ஈக்குவல் டு சின்னு சொல்லியிருக்காங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பி நாட் ஈக்குவல் டு ஏன்னு இருக்குங்களா ஏ ஆப்ஷனில். ஆமாம், கரெக்டு, பி நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு சின்னு அடுத்த லைனில் இருக்குது. ஏ நாட் ஈக்குவல் டு சி அப்படி எதுவும் இருக்கா? அப்படி ஏக்கும் சிக்கும் எந்த ரிலேஷனுமே இல்லைல்ல, அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்புங்க. செகண்ட் ஆப்ஷன், ஏபிசி ஆர் டிஸ்டிங்க்ட், ஏபிசி மூணுமே வேறு வேறு நம்பர்னு சொல்கிறாங்க. இப்போது ஏவும் பியும் ஈக்குவல் இல்லை, ஓகேங்களா, அப்போ கண்டிப்பாக வேறு நம்பராக தான் இருக்கும். ஆனால் ஏவும் சியும் ஈக்குவல் இல்லைன்னு அவங்க சொல்லலைல்ல, அப்போது ஏவும் சியும் ஈக்குவலாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது, மேபி இருக்கலாம். அதனால் இந்த பி ஆப்ஷனும் வராது. அடுத்து சி ஆப்ஷனில் என்ன சொல்கிறாங்க, ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்காங்க, ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போது சி ஆப்ஷனும் தப்பு. டி ஆப்ஷன் பாருங்கள், ஏ நாட் ஈக்குவல் டு சி ஆர் ஏ ஈக்குவல் டு சி, இது கரெக்டு. ஏன் கரெக்டு அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏவும் பியும் நாட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பியும் சியும் நாட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கும் சிக்கும் ஏதாவது ரிலேஷன் கொடுத்துருக்காங்களா, ஈக்குவலோ இல்லை நாட் ஈக்குவல்னு ஏதாவது ரிலேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுக்கல. அப்படின்னா ஏ ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஏவும் சியும் நாட் ஈக்குவலாக கூட இருக்கலாம். அதுதான் அதுக்கான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.